ஹலோ ஆல். இன்றைக்கி என்னோடய டே 2 ஆஃப் ஜிம் இந்த வீக்கில். ரொம்ப நாள் கழித்து தொடர்ச்சியாக 2வது நாளாக நான் இன்றைக்கி ஜிம்முக்கு வந்திருக்கேன். ஸோ எப்பவும் போல் ஸ்டார்டிங் கார்டியோலேருந்து நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறோம். இனிஷியலாக ஒரு மினிமம் ஸ்பீடில் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 8 to 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ஜாக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட வெயிட் லிஃப்டிங் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கணும். நம்ம எப்படி கார்டியோ ஒர்க் அவுட்டை ஆரம்பித்தோமோ அதே மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது இனிஷியலாக மினிமல் வெயிட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். கிராஜுவலாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட புஷ்ஷிங் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட்டை கேல்குலேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எப்போவும் நம்மளால் முடிஞ்ச வெயிட்ஸ் தான் தூக்கணும். எப்போவுமே ஓவர் லிஃப்டிங் பண்ணக்கூடாது. ஓவர் லிஃப்டிங் பண்ணும்போது தான் எப்போவுமே இன்ஜுரிஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் ஒரு நல்ல ஒர்க் அவுட் செஷன் அப்புறம் இன்றைக்கான டே எனக்கு முடிஞ்சிடுச்சு. நான் கண்டினியூஸாக அதிசயமாக 2 நாள் வந்துட்டேன். இன்னும் நான் என்னோடய ஒர்க் அவுட் ட்ரைனிங் செஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பார்ப்போம் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கைண்ட்லி டு சப்போர்ட் மீ. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.